நேராக சிந்தையை திருப்புவோம். தெரிந்து கொண்ட வேத பகுதி விழி விழி தெபோராளே விழி விழி, பாட்டு பாடு பாராக்கே எழும்பு, அபினேகாமின் குமாரனே உன்னை சிறையாக்கினவர்களை சிறையாக்கி கொண்டு போ. அல்லேலூயா. தெரிந்து கொண்ட வேத பகுதி நியாயாதிபதி புஸ்தகம் 12வது அதிகாரம். ஆண்டவர் சொல்லுகிறார், விழி விழி தெபோராளே விழி. அல்லேலூயா. விழி, பாட்டு பாடு பாராக்கே எழும்பு. அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் யோசுவா நாட்களுக்கு பிறகு ஆண்டவரை விட்டு பின்மாறி சோரம் போய் பாகால்களை வணங்கி ஆண்டவரை குற்றப்படுத்தினபடினாலே ஆண்டவர் மீதியானியரை கொண்டு வந்து இஸ்ரவேலரை அதிகமாய் ஒடுக்கினார்கள். அந்த நாட்களிலே இப்படியாப்பட்ட ஒரு பெண் தெபோராளை கர்த்தர் எழுப்பினார். ஜனங்கள் முறையிட்டு அழுதார்கள், ஆண்டவரே எங்கள் பாவங்கள் நிமித்தம் எங்களை மன்னித்து எங்களை ரட்சியும் என்று சொல்லும்போது அந்த நியாயாதிபதி நாட்களிலே தெபோராக்களை ஆண்டவர் எழுப்பினார். ஒரு பெண்ணை ஆண்டவர் தீர்க்கதரிசியாய் எழுப்பினார். அன்பானவர்களே, இன்னைக்கு வார்த்தையின் தலைப்பு விழி விழி தெபோராளே. அன்பானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகள் விழிப்புடன் காணப்படுங்கள் என்கிற செய்தி மூலமாக கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளோடு பேச இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, நமக்கு ஒரு விழிப்புணர்வு நமக்கு இன்னும் வரவில்லை. நம்ம விழிப்படைந்து நம்மை ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர் யார்? நம்மை நேசிக்கிற ஆண்டவர் அல்லவா? அவருக்குள்ளே நம்ம எப்படி இருக்கிறோம் என்கிற ஒரு வெளிப்பாடு, விழிப்புணர்வு நமக்குள்ள பூரணத்தை வரும்படியாகத்தான் கர்த்தர் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மளை உற்சாகப்படுத்துகிறார். விழி விழி தெபோராளே பாராக்கே, இப்படி 2 வரி எழும்பினது போல நீங்கள் விழிப்புடன் இருந்து செயல்படுங்கள் என்று கர்த்தர் வசனத்தின் மூலமாக கட்டளை இடுகிறார். இது நம்ம வேதத்தை வாசிப்போன்னு சொன்னா சங்கீதத்தின் புஸ்தகம் அதனுடைய 108வது அதிகாரம் 2வது வசனம். வீணையே சுரமண்டலமே விழியுங்கள், நான் அதிகாலையில் விழிப்பேன். சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான், வீணைகளே சுரமண்டலமே விழியுங்கள், நான் அதிகாலையில் விழிப்பேன். அல்லேலூயா. தாவீது எப்போதும் கீர்த்தனங்கள் ஆண்டவரை பாடி புகழ்கிற ஒரு தேவ மனுஷன். ஆடு மாடுகளுக்கு பின்னாலே அவன் அலைந்து திரிந்தாலும் அவன் எப்போதும் கர்த்தருடைய பாடலை பாடி கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு தேவ தாசனாக இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நான் அதிகாலையில் விழிப்பேன். அல்லேலூயா. அதிகாலையிலே ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற ஒரு கூட்டமாக, உதாரணமாக தாவீது சொல்லுகிறான். நம்ம எத்தனை பேர் அதிகாலையிலே செபிக்கிறோம்? வேதத்தை நம்ம வாசித்து பார்த்தால் நீதிமொழிகள் புஸ்தகம் அதனுடைய 8வது அதிகாரம் 34வது வசனம் சொல்லுகிறது, என் வாசல்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. யார் பாக்கியவரானா? அவருடைய வாசற்படியிலே நித்தமும் விழித்திருந்து. ஆண்டவர் அவருடைய ஆலயம் நம்முடைய இருதயம் என்று தேவன் நமக்கு திருவுளம் பற்றுகிறார். அல்லேலூயா. அவர் திரளான கோயில்கள் ஆலயத்திலே வாசம் பண்ணுவதில்லை, ஒவ்வொருடைய மனித இருதயத்திலும் அப்படி வாசம் செய்கிறார். அப்படி அவருடைய வாசற்படியிலே நித்தமும் விழித்திருந்து அவருடைய கதவு நிலை அருகே காத்திருந்து அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். எப்ப பேசுவார் ஆண்டவர்? ஏதாவது எனக்கு சொல்ல மாட்டாரா? இந்த தேவதாசன் மூலமாக கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு என்ன சொல்ல இருக்கிறார் என்பதை அநேக விசுவாச பிள்ளைகள் செவி அப்படி கூர்மையாக தீட்டி வச்சு கேட்கிறவர்களும் சபையில இருக்கிறார்கள். உலகத்தாராலே அற்பமாக எண்ணப்பட்டு இருந்தாலும் அது ஆண்டவர் வெளிப்படுத்துவார். கர்த்தர் ஏதாவது சொல்லுவார். வசனம் எனக்கு இன்னைக்கு 2 வார்த்தை கர்த்தர் பேசாமல் இருக்க மாட்டார். அப்படி ஒரு நிச்சயத்தோடு வருவார்கள், உறுதியான உள்ளத்தோடு. வீட்டில இருந்து புறப்படும் போதே தேவ சத்தம் எனக்குள்ளே கேட்கும், நான் அந்த சத்தத்திலே பெலப்படுவேன், ஆசீர்வதிக்கப்படுவேன் என்கிற நம்பிக்கையின் உச்சத்திலே வருகிற அநேக விசுவாச பிள்ளைகளை காண முடியும். சில பேர் ஏதோ கடமைக்காக புறப்பட்டு போகணுமே, வாரத்தில் 2 நாளாவது போகணுமே அப்படின்னு சொல்லி கடமைக்காக வருகிறவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, அவர் வாசற்படியிலே அவருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்களாயும் விழித்திருந்து விழிப்புடன்
அப்படி சோர்வுக்கு இடம் கொடாதபடி, அப்படியே சோர்ந்து அப்படியே உட்கார்ந்து பல சிந்தனைகளினாலும் முகவாடலா இராதபடி விழிப்புடன், தெரிப்புடன், உற்சாகத்துடன் செவிகளையும் இருதயங்களையும் ஆழமாக தீட்டி, என்ன வார்த்தை அப்பா பேசுகிற வார்த்தையில ஒன்று கூட நான் விட்டுவிடக்கூடாது, அப்படியே அதை சொந்தமாக்கி அதை ஆண்டு அனுபவிக்க வேண்டும் என்கிற துடிப்போடு இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா சொல்லுங்க. எதிர்பார்த்து காத்திருக்கிறவர்களுக்கே கர்த்தருடைய வசனம் கிரியை செய்யும். அல்லேலூயா. இதை நம்ம வேதத்திலே வாசிப்போம் என்று சொன்னால் புலம்பல் புஸ்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனம். அவர்கள் இருதயம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது. சீயோன் குமாரத்தின் மதிலே இரவும் பகலும் நதி எவ்வளவு கண்ணீர் விடு, ஓய்ந்திராதே, என் கண்ணின் கருப்பு விழியை சும்மா இருக்க ஒட்டாதே. ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் இருதயம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது. எல்லாருமே ஆண்டவரை தேடுகிறோம் இல்லையா? கஷ்டம், நஷ்டம், பாடு, கண்ணீர், பிரச்சனை, சின்ன ஒரு உபத்திரம் நமக்கு வரும்போது நம்ம இருதயம் அப்பா அப்படிதான் ஏங்குகிறது. அவர்கள் இருதயம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது. எல்லாவற்றையும் இல்லை, ஆண்டவருக்கு பிரியமானவர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், சீயோன் குமாரத்தின் மதிலே, சீயோன் குமாரத்தின் மதிலே, சீயோன் குமாரத்திற்கு சொந்தக்காரர், வருங்காலத்திலே என்னோடு அரசாள ஆயத்தமாயிருக்கிற, பூலோகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற சீயோன் குமாரத்தின் மதிலே நீ இரவும் பகலும் நதியளவு கண்ணீர் விடு, ஓய்ந்திராதே, உன் கண்ணின் கருப்பு விழியை சும்மா இருக்க விட்டாதே, அது தூக்கத்துக்கு இடம் கொடாதே, விழிப்புடன் காத்திரு, விழித்திரு, நேசருடைய சத்தம் கேட்கட்டும் என்று சொல்லி. அல்லேலூயா. எவ்வளவு நம்மை அவர் உற்சாகப்படுத்துகிறவராய் இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, புலம்பல் 2வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனம் சொல்லுகிறது, எழுந்திரு, ராத்திரியே முதல் சாமத்தில் கூப்பிடு, ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு, எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால். போதும். எழுந்திரு, ராத்திரியிலே முதல் சாமத்திலே கூப்பிடு. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகள், அடிக்கடி இந்த வசனத்தை நம்ம தியானிக்கிறதா இருந்தாலும் அதுல உள் அர்த்தங்கள் நிறைய இருக்கிறது. நடு சாமத்தில் நம்ம ஒரு பழக்கத்துக்கு கொண்டு வரணும். 10 மணினா தூங்க பழக கற்றுக்கொள்ளணும். விசுவாச பிள்ளைகள், தூக்கமும் நமக்கு கண்டிப்பா முக்கியம். பிசாசு ஏதாவது ஒரு வழியில நம்மளை சோர்வடைய நமக்கு ஞானத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். தூக்கம் ஒரு மனுஷனுக்கு குறைவுபட்டால் பலவிதமான பெரிய வியாதிகள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். கிட்னி ஃபெயிலியர், லங்ஸ் பிரச்சனை, இருதய நோய், இதெல்லாம் தூக்க குறைவுனால வரக்கூடியது. அதனால நம்ம சமயத்துக்கு நேரத்தை முடிச்சு பழங்கி 10 மணினா ஜெபத்தெல்லாம் முடிச்சு தூங்குவது ஆயத்தமாகி அதிகாலையிலே எழுந்துரு. அதிகாலை அந்த குறிப்பிட்ட மணி நம்ம தூங்கினாலே நம்ம அவங்களெல்லாம் ரெஸ்ட் ஆயிரும். அப்புறம் அதிகாலையிலே எழுந்து ராத்திரியிலே முதல் சாமம் 3 மணியை குறிக்கிறது. 2 மணி 3 மணி 3 மணிக்கு எந்திரிச்சாலும் போதும். 3 மணிக்கு முதல் சாமத்திலே கூப்பிடு, ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீர் போல ஊற்றிவிடு. அல்லேலூயா. அப்படி ஒரு பழக்கத்துக்கு வந்து பாருங்க, நிச்சயமாய் அட்லீஸ்ட் நீங்க 1 மணி நேரமாவது தினமும் அந்த அதிகாலையிலே எழுந்து ஆண்டவர் சொன்ன அவருக்கு பிரியமான வார்த்தை, அதனால நம்முடைய உறுப்புகளும் பலவீனம் அடைவதில்லை. கர்த்தர் அதற்கு அனுமதிக்க மாட்டார். சர்வ வல்லவர் எல்லாவற்றையும் காண்கிறார். நம்ம சோர்ந்து போவது அடுத்த நாள் அலுவல் வேலை, நமக்கு அன்றாட வேலை பாதிப்பு வராது. இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன். இதை நம்ம பழக்கத்துக்கு கொண்டு வந்தால் அது நடக்கும். நம்ம அநேகர் வீட்டில் குடும்பத்தில் செபிக்க படுக்க போகிறது 1 மணி 12 மணி, சிலவங்க 2 மணிக்கு தான் போய் தூங்கவே போகிறாங்க. அதெல்லாம் அபத்தமான காரியம். ஆபத்தான விளைவுகளை சந்திக்க நேரிடும். நம்முடைய சரீரம் மாறுபாடான 1 மணிக்கு சாப்பிட்னா 1 மணிக்கு சாப்பிடணும். நீ கொஞ்சோல சாப்பிட்டாலும் போதும். 9 மணினா சாப்பாடை முடிச்சிடணும். ஏதோ பசிச்சா கொஞ்சம் சாப்பிடணும். சாப்பிடாம நேரம் பசிக்கல நேரத்தை நாவிட்டி மத்தியானம் சாப்பிடாத 3 மணிக்கு 4 மணிக்கு கேட்டால் வேலை என்ன பிச்சை வேலை? நம்ம செய்கிறது தானே வேலை. அதுக்கு கணக்கு பண்ணி நம்ம செய்து பழகணுங்க. அதுதான் ஞானத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எல்லாமே நமக்கு ஞான குறைவாக செய்துவிட்டு ஆண்டவரை குற்றப்படுத்தக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க.
ஆண்டவர் நமக்கு 24 மணிக்கூர் 8 மணிக்கூர் தூங்கணும், 8 மணிக்கூர் வெளிப்படம் இருக்கணும், 8 மணிக்கூர் எக்ஸ்ட்ரா வேலையை வச்சிருக்கிறார். எல்லாமே நம்ம சரியாக உபயோகப்படுத்தினா ஆண்டவரும் ஹெல்ப் பண்ணுவதற்கு இதை ஈஸியாக இருக்கும். அவரே சொல்லிவிட்டார், நீ ஆயத்தப்படு. இதெல்லாம் நமக்கு ஒரு ஆயத்தம். 10 மணிக்கு தூங்குறது ஆயத்தம், அதிகாலை 3 மணிக்கு எந்திரித்து தேவ சமூகத்திலே வெளிப்புடன் காத்திருப்பது ஆயத்தம். ஆயத்தப்படணுங்க, அப்பதான் நமக்கு உதவி செய்ய முடியும். சாப்பாடை எள்ளி வாயிலையாவது நம்ம கொண்டு போகணும், இதெல்லாம் அவர் பார்த்துக்கிடுவார். தயவு செய்து அல்லேலூயா சொல்லுவோமா? இன்னும் நம்ம வேதத்திலே வாசித்தார் வெளிப்படுத்தின விசேஷம் அதனுடைய 16வது அதிகாரம் 15வது வசனம். இதோ திருடனை போல் வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்கிறவன் பாக்கியவான். அடுத்து ஒரு பாக்கியவானை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் இதோ திருடனை போல வருகிறேன், தன்மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு. அல்லேலூயா. ஆண்டவர் வருகிறதை யாருக்கும் அறிவிக்கவில்லை. அல்லேலூயா சொல்லுங்க. தேவ தூதர்களும் அறியார். இன்ன நேரத்தில் இந்த சமயத்தில் எந்த ஒரு தீர்க்கதரிசியும் சொல்ல முடியாமல் கர்த்தருடைய வருகை ஒரு திருடனை போல வரும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. திருடன் ஒரு வீட்டுக்கு திருட வரும்போது இன்ன நேரத்தில் இப்போது வருவேன், நீ வீட்டை கதவை திறந்து வச்சுக்கன்னு சொல்லுவான். நினையாத வேளையில் வருவான். அதே போலத்தான் ஆண்டவருடைய வருகையும் இருக்குமாம். தன்மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அதனால பிரியமன் நித்தமும் தேவ சமூகத்திலே அமர்ந்து இருந்து நேரம் கிடைக்கும்லாம் தூங்குகிற, நம்மை மறந்து தூங்குகிற நேரம் தவிர எப்போது அவருடைய நினைவாக இருக்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ளே நம்ம கண்டிப்பாக வந்துடணும். அது வந்துருங்க. அதை விட்டால் நமக்கு வேற எந்த ஒரு நினைப்பும் சிந்தனையும் உள்ளத்தில் இருக்காது. தூங்கும்போது அயர்ந்து தூங்கிடுவோம். மற்ற நேரத்தில் விழிப்புடன் ஆண்டவரே அடுத்து என்ன செய்யணும், அடுத்து என்ன செய்யலாம், வேற ஏதாவது செய்யலாமா, இது போதாது, இந்த ஜெபமெல்லாம் பத்தாது, இப்படியெல்லாம் பண்ண முடியாது, இதுக்கு மேலே ஏதாவது செய்யணுமா. உண்மையிலே நம்புங்க, நான் அந்த மியூசிக்கு இனி அதை நான் நிப்பாட்ட போகிறேன். ஏன்னா இதுக்கு மேலே செயல்பட முடியாது. ஆனால் ஆசை இருக்குது. இதுக்கு ஒரு மணிக்கூருக்கு 300 ரூபா கொடுப்பேன். ஒரு மணிக்கூர் சொல்லி தரணும்னா 300 ரூபா. அப்போ அது நமக்கு அது ஆர்வத்தை ஆண்டவர் பார்க்குறார். சீக்கிரத்தில் அந்த மனுஷன் 2 காரியம் சொல்லி தந்தார், நான் 5 காரியம், சி மேஜர் டி மேஜர்னு சொல்லி தந்தார். நான் எஃப் மேஜர் ஜி மேஜர் பி மேஜர் எல்லாம் கடந்து போயிட்டேன். அவ்வளவு ஆசை இருக்குது. அப்போது நம்முடைய ஆர்வம் அதான் பாக்கியவான். விழிப்புடன் இன்னும் செய்யணும், இதை செய்தது போதும், செபிக்கிறோம் போதும், வேதம் வாசிக்கிறோம் போதும், வசனம் எடுக்கிறோம் போதும் அப்படின்னு இருக்காதபடி இன்னும் கர்த்தருக்காக எதையாவது செய்ய பிரயாசப்படுகிறவன் தான் பாக்கியவான். அல்லேலூயா சொல்லுங்க. போதும் என்கிற பரிசுத்த வேதாகமத்தை படிச்சுட்டேன், முடிச்சுட்டேன், ஊழியம் செய்துட்டேன், தகுதியை பேச்சுட்டேன், ரெஸ்ட் எடுப்போம், தூங்குவோம் அப்படின்னு இருக்கிற மனுஷன் நிறைவற்றவன், குறை உள்ளவனாகவே காணப்படுவான். தேவ பிள்ளையை ஆழம் இந்த ரகசியம் பரிசுத்த வேதாகமத்தின் பொக்கிசாது தோண்ட அது வந்து கொண்டே இருக்கும். அவ்வளவு வார்த்தைகள். ஆனால் 35,66,480 எழுத்துக்கள் தான் இருக்கிறது. படிக்க படிக்க திவட்டாத ஒரு புஸ்தகம் இருக்குன்னா அதுதான் பரிசுத்த வேதாகமம். பெரிய பெரிய கதை புக்கெல்லாம் நம்ம படித்து முடிச்சிருவோம், 2வது படிக்க மாட்டோம். படிக்க படிக்க அள்ள குறையாத பொக்கிஷம் தான் நமக்கு வேத புஸ்தகம். பிரியமானவர்களே, என்னாலும் எவ்வேளையும் அந்த வசனத்தை தியானித்து கொண்டே அதன் நினைவாகவே வாழ்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நீதிமொழிகள் புஸ்தகம் 20வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை வாசிப்போமா? தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினால் தரித்திரனாவாய். நீ அதை விரும்பினால் தரித்திரனாவாய். கண் விழித்திரு, அப்பொழுது ஆகாரத்தினால் திருப்தி ஆவாய். அல்லேலூயா சொல்லுங்க. தூக்கத்தை தூக்கம் நமக்கு ஒரு சோம்பேறிங்க. சிலவங்க பகலையும் கடந்து அடிச்சு பொறைச்சி, அப்போ எப்படிதான் அது சாத்தியமோ தெரியல. பகலையும் கும்பகோரணம் உறக்கம் அடிச்சு தூக்கி போட்டு, ஏன்னா அப்படி ராத்திரி பின்ன சொல்லாண்டா. தூக்கம் ஒரு சோம்பேறிக்கு அடையாளம் தான். அல்லேலூயா. தூங்கணும்,
தூங்கிறதுக்கும் ஒரு சமயம் உண்டு. ஒருவேளை உடம்பு டயர்டாக இருக்கும், பகல தூங்கிடலாம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அதில் சுகம் காணக்கூடாது. சோம்பேறி தான் அதில் இழுத்து முடிச்சு போர்வை. சில பிள்ளைகளை படிக்கிற பிள்ளைகளை பார்த்துருக்கோமா, 9 மணிக்கு ஸ்கூல்னால் 7:30 மணி வரை கடந்து தூங்கும், முடிஞ்சா 8 மணி வரை. அல்லேலூயா. அந்த தாய் படக்கூடிய பாடு, அங்கே ஒரு பெரிய யுத்தம், அங்கே போய் நம்ம பாகிஸ்தான் இந்தியா போரே நடக்கும். அல்லேலூயா. அந்த வீடு அமர்க்களமாக இருக்கும். அந்த தாயின் சத்தம் ஒலித்து கொண்டே இருக்கும். எழும்பினியா, தூங்குனியா, குளிச்சியா, பாத்ரூம் போனியா, பல்ல தொலைக்குனியா, ட்ரெஸ்ஸை மாட்டினியா? ஐயோ, அல்லேலூயா. தூக்கத்தை தேவ பிள்ளைகள் விரும்ப கூடாது, சுகம் காணக்கூடாது. கர்த்தருக்காக இன்னும் நான் என்னத்தை செய்தேன்? நீ ஒவ்வொரு நாளும் செய்த அளவை அளவிட்டு பார். இன்னைக்கு என்ன செய்தனால நினைப்பை, இன்னைக்கு என்னத்தை தான் அப்படி நம்ம சாதிச்சிட்டோம்? ஊழியம் செய்தோம், சுவிசேஷம் அறிவித்தோம், வந்த ஜனங்களுக்கு செபித்தோம், வேற ஒண்ணுமே செய்யலையே. புதுசா ஏதாவது செய்யலாம? அந்த தூங்குற நேரத்துக்கு அப்படியே உண்மையிலே எனக்கும் பழகினும் சில நேரம் இருக்கத்தான் வயசு முந்திய ரொம்ப மணிக்கூறு கணக்கா அப்படியே இருப்பேன். இப்போ அந்த ஒரு குறுக்கு தரிப்பு வருது, அப்படியே 2 மணிக்கூர் 3 மணிக்கூர் ஒரேடியாக ஸ்டாண்ட் பண்ணியிருந்தோன்னா அந்த ஆள் படுக்கையில் ஒரு 10 நிமிஷம் படுப்பேன். அப்படியே எந்திரிச்சு அடுத்தால வந்து அந்த ஜவரும் அப்படியே விரும்பக்கூடாது. அதுக்கு ஒரு சுகத்தை கொடுக்கக்கூடாது, ட்ரெஸ்ஸு கொடுக்கக்கூடாது. உடம்புக்கு ஆற்றல் தேவை தான். சற்று நாட்களில் ஒரு சாய்வு இது வாங்கி போட்டிருக்க, அதில் சாஞ்சி இருந்துக்கலாம். ஆனால் தயவு செய்து தேவனுக்கே நம்ம நேரத்தை செலவழிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாக அதன் பலனை தருவார். அவர் கடனாளி அல்ல. தேவ பிள்ளையை, நீ கர்த்தருக்கு நீ கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் நான் உன்னை அநேகத்தில் அதிகாரியாக வைப்பேன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லி இருக்கிறது. அவர் நமக்கு கடனாளியா இருக்க மாட்டார். நீ எவ்வளவு சரியோ அதற்கு மேலான காரியத்தை உனக்கு அவர் செய்ய தவறவே மாட்டார். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் அதனுடைய 44வது வசனம், நீங்கள் பாவம் செய்யாமல் நீதிக்கேற்ப விழித்துக்கொண்டு தெளிந்தவர்களாய் இருங்கள். சிலர் தேவனை பற்றி அறிவில்லாதவர்களே, உங்களுக்கு வெட்கம் உண்டாக இதை சொல்லுகிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார் அவருடைய பிள்ளைகளை பார்த்து, நீங்கள் பாவம் செய்யாமல் நீதி கேட்டு. அப்போ என்ன அர்த்தம்? கர்த்தருக்கு ஒரு பணிவிடை நம்ம சரியாக செய்யலன்னா பாவம் செய்கிறாய் இருக்கிறோம். அன்னைக்கு நம்ம ஆண்டவருக்கு பாவம் செய்யணும். அப்படிதான் இந்த வசனத்தை நம்ம மேற்கோடு கொள்ளணும். நம்முடைய சிந்தனை அப்படிதான் இருக்கணும். நான் இன்னைக்கு சரியாக கர்த்தருக்கு விரும்புகிற ஒரு செயல்னு சொன்னா ஆண்டவருக்கு பாவம் செய்தேன். அப்படி என்றால் நித்தமும் தேவன் நம்மிடத்தில் நல்ல காரியங்களை எதிர்பார்க்கிறார். செய்து பழகிதான் பாருங்களேன். அப்படியே சமையலன்னா பைக் எடுத்துட்டு போங்க, நண்பர்களோடு பேசுங்க, பழகுங்க, சந்திங்க, போனில் கான்டாக்ட் பண்ணுங்க. சும்மா இருந்தால் எப்படி ஜெபம் பண்ணியா, சர்ச்சுக்கு போனியா விசாரிங்க. உங்களுக்கு பிரியமானவர்கள் நீங்கள் பேசி 2-3 நாளாக விசுவாசிகளோடு பேசுங்க. அப்படி பேசுவேன், ஜெபம் பண்ணுங்க. அது ஒரு ஆரோக்கியமான செயல். நீங்கள் பாவம் செய்யாமல் நீதி கேட்க விழித்துக்கொண்டு. அல்லேலூயா. இந்த வசனமெல்லாம் நம்மளை உருவாக்கணும் பிரியமானவர்கள். இந்த காதில் இது நமக்கு புரியலை, இந்த காதில் வாங்கி இந்த காதில் விடுவதற்காக தேவன் நம்மை அழைக்கவில்லை. அவருடைய சொற்கள் ஜீவன் உள்ள வார்த்தைகள். 7 தடவை அந்த பொன்னையும் புடமிடுகிறது போல சுத்த பொன்னாக அக்கினியிலே சுள்ளையில வச்சு அது புடமிடுகிற வார்த்தைகள். அல்லேலூயா. அநேக பேர் தேவனை பற்றி அறிவில்லாது இருக்கிறார்களே. கிறிஸ்தவர்கள் தான் அப்படி சொல்லப்பட்டு இருக்கிறது. தேவனை பற்றி அறிவில்லாது இருக்கிறார்களே. உங்களுக்கு வெட்கம் உண்டாக இதை சொல்லுகிறேன். அப்படி என்றால் நம்மையும் அந்த லிஸ்டில் வந்துடக்கூடாது. நீ தொடர்ந்து 2 நாள் கர்த்தருக்கு எதையாவது செய்யலைன்னு சொன்னா நீ அறிவில்லை, ஆண்டவருடைய அறிவு உனக்குள்ளே இல்லைன்னு தான் அர்த்தம். அல்லேலூயா. அதோட நீ பட்டினி கிடக்கிறது லாபம். வேலை செய்யாதவை சாப்பிடக்கூடாது. ஆண்டவருடைய வசனத்தை தியானிக்காதவை. ஒரு சில குடும்பத்தில் சொல்லுவாங்க, நீங்கள் வேதம் வாசித்தியாம். என்னுடைய இளைய மகள் செல்வி சொல்லுவான், மூத்தவர்களும் நல்லா வளர்க்குறா, பரவாயில்ல, கர்த்தருக்கு சோத்திரம். வசனம் சொன்னியாலே வந்து சாப்பிடு, அதுதான் ஆரோக்கியம். வேலை செய்யறதும் சாப்பிடக்கூடாது, வசனம் சொல்லாதவன் சாப்பிடக்கூடாது. அல்லேலூயா. தேவனை பற்றி அறிவில்லாது இருக்கிறார்களே, உங்களுக்கு வெட்கம் உண்டாக. நாமளும் அப்படி இருக்கக்கூடாது என்று தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் பிரியமானவர்களே. ஒரு அல்லேலூயா. இன்னும் நம்ம வேதத்திலே வாசிப்போம் என்று சொன்னால்
மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25:13. மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். மறுபடியும் அது நம்ம உறுதிப்படுத்துகிறார் ஆண்டவர். என்ன நேரத்திலே தேவன் வருவார் என்று இன்னைக்கு வரலாம், இன்னைக்கு நைட்டு வரலாம், சாயந்தரம் வரலாம், நம்ம பேசிக்கொண்டு இருக்கும் போதே கூட வரலாம். அதனால பிரியமானவர்களே, எப்போதும் ஒரு விழிப்பு. நாங்கள் முந்தி நானும் என் மனைவி என் பிள்ளைகள்லாம் பேசிக்கிடுவோம். எங்களுக்கு கீழே ஒரு டோர் மாட்டியிருந்தோம் புதுசாக. அந்த டோர் புதுசாக அதனால அந்த கொண்டி சரியாக லாக் ஆகாமல் இருந்திருக்கு. காற்று அடித்தா டக்கு டக்குன்னு ஒரு சவுண்டு கேட்கும். நாங்கள் மாடியில் படுத்திருப்போம் பிள்ளைகளாய். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. இந்து பிள்ளைகள்லாம் கவனித்து கேட்போம். ஏதோ ஒரு சத்தம் கேட்குது, எக்கால சத்தமாக இருக்குமோ. நிறைய நாள் பிறகு ஒரு நாள் நான் ரொம்ப தீவிரிச்சு வந்து பார்த்த பிறகு தான் அது டோர் கடந்து அடிச்சுட்டு நடக்கும். அது ஒரு விழிப்பு. ஒருவேளை எக்கால சத்தம் தான் கேட்குது போல இருக்குது. அது ஒரு முன் உதாரணம். அல்லேலூயா. இதே நம்ம வாசிப்போன்னு சொன்னா ஆரம்பத்தில் புத்தி இல்லாத கன்னிகைகள் 5 வரும். அசட்டை மெத்தனம், ஒரு விழிப்புணர்வு இல்லை, ஒரு வெளிப்பாடு இல்லை. மணவாளன் வருவார் என்கிற ஒரு நம்பிக்கை இல்லாதபடி தான் அந்த வெறும் தீவட்டி எடுத்துக்கிட்டு நாங்களும் வாரோன்னு சொல்லி 10 பேராக போனாங்க. 10 பேர் 5 பேர் காரியமாக போனாங்க. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம். மணவாளன் வருவதற்கு லேட்டானு ஒரு இடத்துல ஓய்வு எடுக்கிறாங்க. அதிகாலையிலே நினையாத வேளையிலே மணவாளன் வருகிறார் என்கிற தேவ தூதர்களுடைய சத்தம் கேட்கிறது. விழிப்புடன் ஆயத்தமாய் அதே சிந்தனையாய் இருந்தவர்கள் தீவட்டியை ரெடி பண்ணி கொளுத்தி அதை பிடித்து கொண்டு மணவாளனை எதிர்பார்த்து புறப்பட்டார்கள். விழிப்புடன் இராதவர்கள் மெத்தனமாய் அசட்டையாய் அதை பற்றின ஒரு வெளிப்பாடோ கரிசனை இல்லாதவர்கள் தீவட்டியை எண்ணெய் கொண்டு போகல. அபிஷேகம் என்கிற எண்ணெய் எரிகிற தீவட்டியை வைத்திராதனால எண்ணெய் விற்கிறவர்களிடத்தில் வாங்க போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் வாங்க போனார்கள். மணவாளன் வந்து கூட இருந்த மிச்சம் இருந்த ஆயத்தமாக இருந்த விழிப்புடன் இருந்த மணவாட்டிகளை அழைத்து கொண்டு போய்விட்டார். கதவும் பூட்டப்பட்டு விட்டது. இப்போது புத்தி இல்லாத கன்னிகைகள் எப்போதும் போல ஐயோ இப்படி ஆய்போச்ச ஓடி வந்து படபடன்னு ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் சொல்லும்போது நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை அறியேன் என்று ஆண்டவர் சொன்னார். அப்படிதான் வசனம் இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, அதனால் மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாது இருக்கிறபடி நாள் எப்போது நம்முடைய இருதயம் ஆயத்தமா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் அதனுடைய 6வது அதிகாரம் 12வது வசனம். அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராம் முழுவதும் அவர் அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும், குறிப்பிட்ட மணி நேரம், 1 மணி நேரம் 2 மணி நேரம் இல்லை, ராம் முழுவதும் அவர் ஜெபம் பண்ணினார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நமக்காக பிதாவிடத்திலே பரிந்து பேசினார் கிறிஸ்து. அவருக்கு அவ்வளவு கரிசனை இருக்கிறது. நமக்கு நன்மையை பெறுவதற்கு அவர் போராடி கொண்டு இருந்திருக்கிறார். நமக்கு தேவைக்கு நம்ம விழிப்புடன் இல்லை, விழித்திருக்கவில்லை. அல்லேலூயா சொல்லுங்க. யாருக்காக நஷ்டம், யாருக்கு நஷ்டம்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இதெல்லாம் நம்ம வேதத்தில் படிக்கிறோம் இல்லையா? ஆண்டவரே நமக்காக ஒரு ராம் முழுவதும் அவர் விழித்திருந்தால்தான் நமக்கு அட்லீஸ்ட் 1 மணி நேரம், அதிகாலை 3 மணிலேருந்து 4 மணி வரை 1 மணி நேரம் 2 மணி நேரம் நீங்கள் ஏன் செபிக்க கூடாது? செபித்து பாருங்க, செபித்துட்டு கேட்டு பாருங்க, கண்டிப்பா காரியம் வாய்க்கும். இயேசுவின் நாமத்தில் பலிப்பீடத்தில் நின்று உத்தரவாதத்தோடு சொல்றேன். நான் சொல்றது அதுதான், உங்களை கண்டிக்கிறது அதுதான். சொல்லி செய்துக்கிட்டு பலனை எதிர்பாருங்க. முதல்ல முடக்குங்க. முதல்ல முடக்கிட்டு பணத்தை, எந்த ஒரு முதலாளியும் கடை வைக்கிறவன் கடை முதல்ல முடக்கிட்டு தான் தொழில் எதிர்பார்ப்பான். நீங்க முதலாவது எனக்கு தாரு நான் செய்வேன்னு சொல்லாதீங்க. புரியுதா? எனக்கு இதை செய்யும், நான் அதை செய்வேன். அப்படி ஒருபோதும் நம்ம தேவனிடத்தில் சொல்லக்கூடாது. நம்ம முந்திக் கொள்ளணும். நான் செய்வேன் ஆண்டவரே, நான் உமக்காக விழித்திருக்கிறேன். பொண்ணை கேட்கல, பொருளை கேட்கல, ஆஸ்தியை கேட்கல, அந்தஸ்தை கேட்கல.
உன்னுடைய சொத்தை கேட்கல, உன் உள்ளத்தை கேட்கிறார். விழிப்புடன் இருந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு, தகப்பனே என்னால முடிஞ்சதை நான் ஜெபம் பண்ணிட்டேன்னா அவர் பதில் தந்துதான் ஆகணும். அது நிச்சயங்க. அதான் நான் அந்த நிச்சயத்தை நம்ம ஏன் பெறதுக்கு இவ்வளவு லேட் பண்றோம்? சோம்பேறியா தூக்கத்துக்கு நல்லா விரும்பி ஒரு பெட்ஷீட்டு 2 பெட்ஷீட்டை இழுத்து மூடிட்டு தூங்குறமே ஏன்? ஏன் பிரியமானவர்களே, தவறு நம்ம மேலே இருக்கிறது. அல்லேலூயா. வேதம் ஒரு நாளும் பொய்த்து போகாது. இன்னும் நிறைய விஷயம் இருக்குது பாருங்க. லூக்கா 21:33. வானம் பூமி ஒளிந்து போகும், பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. தேவனுடைய வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகிக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கு நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். அல்லேலூயா. திரும்ப திரும்ப ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகிக கவலைகளினாலும். சிலவங்களுக்கு குடிச்சு வெறிச்சு ராத்திரி தேவையில்லாம முழிச்சிருப்பாங்க. களியாட்டங்கள், சினிமா பார்க்கறது, நிறைய விஷயம் அதில் இருக்குது. நம்ம ரொம்ப விலைக்கு சொல்ல முடியாது. சிலவங்களுக்கு கவலையினால ஒரு காரியத்தை நினைச்சா அதையே நினைச்சு 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 நாம் தன்னையும் வருத்தப்படுத்தி கர்த்தரையும் கஷ்டப்படுத்தி. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் கஷ்டப்படுறேன். நான் சொல்வேன், நீங்க நம்ம கஷ்டப்படலை, கஷ்டப்படுத்துகிறோம். நான் சொல்றது புரியுதா? நம்மளால கர்த்தர் கஷ்டப்படுகிறாருங்க. நம்ம சொல்லுகிறோம், இந்த வியாதினால கஷ்டப்படுகிறேன், பிரச்சனையை உண்டாக்குனது நம்ம தானே. பிரச்சனையை பெருசா வைத்துக்கிட்டு அந்த பிரச்சனை உருவாவதற்கு காரணமே நாம தான். இப்படி பிரச்சனையை உருவாக்கி வச்சுக்கிட்டு அவரை கஷ்டப்படுத்துறேன், நம்ம கஷ்டப்படுகிறோம் சொல்லி கர்த்தரை கஷ்டப்படுத்துகிறோம், துக்கப்படுத்துகிறோம். அதுதான் உண்மை. உங்கள் இருதயங்கள் பெருந்துண்டினாலும் வெறியினாலும் லௌகிக கவலைகளினாலும் பாரம் அடையாத படிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராத படிக்கு. நியாய தீர்ப்பு நாள். நான் சொல்லுவேன் பிரியமானவர்களே, அந்த விஷயம் நான் அதை லோட் பண்ணணும் இன்னும் எனக்கு ஞாபகம் இல்லை. பரவாயில்ல, பின்னால பார்க்கலாம், அது வந்தா சொல்றேன். அல்லேலூயா. பாருங்க 35 லூக்கா 21:35 விஷயம் இருக்குது. பூமி எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல வரும். எல்லாருக்கும் அந்த நியாய தீர்ப்பு வரும். ஆண்டவருடைய வருகையின் நியாய தீர்ப்பு எல்லாத்துக்கும் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல வரும். இப்ப விஷயம் என்னன்னா, அறியாதவர்கள் ஆண்டவரே உம்மை பத்தி யாருன்னு எங்களுக்கு யாரும் சொல்லல, நாங்க கேட்கவில்லை சொல்லிவிடுவார்கள். அறிந்தவர்கள் நம்ம கிறிஸ்துவை அறிந்திருக்கிறோம், அதுதான் பிரச்சனை. தேவனை தேவன் என்று அறிந்தும் தேவனை மகிமைப்படுத்தாமலும் சோத்தரியாமலும் தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். அது பெரிய பாவம். ரோமர் 1:21 பைபிள்ல இருக்கு. தேவனை தேவன் என்று அறிந்து அவரை மகிமைப்படுத்தாமல் நாட்களை சும்மா சோம்பேறியாய் அசட்டையாய் விட்டு விட்டு தேடுகிற நேரத்தில் தேடாம, துதிக்கிற நேரத்தில் துதிக்காம, ஆராதனை வேளையிலே கர்த்தரை மகிமைப்படுத்தாம இருந்து விட்டு அது ஒரு கண்ணியை போல வரும். நீ சொல்ல முடியுமா? எனக்கு அறிவிக்கப்படலன்னு சொன்னா ஆண்டவர்கிட்ட கோபம் ரெட்டிப்பா நம்ம மேல வரும். அதான் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6:4 சொல்லுகிறது, ஒரு தடவை பிரகாசிக்கப்பட்டும் பரமைவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் மறுதலித்து போனவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மறுபடியும் சிலுவையில் அறையப்படுகினால் நீ பிரகாசிப்பது என்பது கூடாத காரியம். நம்ம ஆண்டவரை அறிந்து விட்டோம். நமக்கு நீ ஒரு நியாய தீர்ப்பு ஆண்டவர் வைத்திருக்கிறார். நீ விசேஷித்தவன். இயேசு சாக்கு போக்கு சொல்ல முடிஞ்சுதான்? பிதாவினிடத்தில் அவ்வளவு பெரிய பொறுப்பை வாங்கிட்டு வந்து அவர் பூமியில எவ்வளவு பாரப்பட்டார். தகப்பனுடைய சித்தம் செய்வதற்கே வந்திருக்கிறேன். பேதுரு சொன்னா, இந்த காரியம் உமக்கு நேரிடாதே, அப்பாலே போ பிசாசை, என் தகப்பன் சித்தத்தை நீ அறியவில்லை என்று சொன்னார். கொடுத்த பொறுப்பை செய்கிறவன் தான் கர்த்தருடைய பிள்ளை. கொடுத்த நேரத்தை தூங்கி கழிக்கிறவன் கர்த்தருக்கு துரோகிதான். அல்லேலூயா. பூமியில் எல்லோருக்கும் அந்த ஆக்கினை தீர்ப்பு வர ஆயத்தமாய் இருக்கிறது.
லூக்கா 21:36 என்ன சொல்லுது? ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகள் எல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். அல்லேலூயா. அதற்கு பாத்திரவனாக, கர்த்தாவே நீர் கொடுத்ததை நான் செய்து முடித்தேன் என்று சொல்லுகிற திராணி நமக்கு இருக்க வேண்டும். நான் படிக்காதவன் தான் ஐயா, 7வது தான் படிச்சிருக்கிறேன், அப்படி சொல்லி தப்பிக்க முடியுமா? முடியாது. வாய் இருந்துல நாராயண வடிவுக்கு வாய், ஒரு காது வழிய கிளிய இருந்துல ஜீவன் இருந்து உனக்கு நான் எவ்வளவு ஆரோக்கியத்தை கேட்பாரா இல்லையா? நம்ம படிப்பு இல்லை, எனக்கு ஞானம் இல்லை, இந்த அறிவு பத்தாது, இதுக்கெல்லாம் எனக்கு சக்தி இல்லைன்னு சொல்லி ஒதுங்க முடியாது. ஒதுங்குவதற்காக உன்னை உன் தாயின் கருவிலே கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை. நீ விசேஷித்தவன், விசேஷித்தவள் தெரியுமா? உனக்கு சாக்கு போக்கு சொல்ல முடியாது. ஆண்டவர் சொல்லுவார், எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கல, ஏன் உனக்காக மரித்தேனே, நீ ஏன் இப்படி இருந்தாய்? போ, உனக்காக நியமிக்கப்பட்டு இருக்கிற பாதாளத்துக்கு போன்னு சொல்லி விடுவார்.